பச்சை குழந்தைய விட மாட்டேன்றானுங்க, பல்லு போன பாட்டியை விட மாட்டேன்றானுங்க. இவனுங்களெல்லாம் கை கால் உடஞ்சிருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவனுங்களுக்கு எதுக்கு ட்ரீட்மெண்ட்? துண்டு துண்டா வெட்டி 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 கூறு போட்டு இவனுங்களை தூக்கி எறியாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்களா? இதில் போதாத குறைக்கு 7 லட்சம் ரூபாய் காசோல வேற ஃபோனில் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு நம்ம சிஎம் விஜய். இதவா நாங்கள் கேட்டோம்? நாங்கள் கேட்டுறது உண்மையான ஆட்சி மாற்றத்தை, உண்மையான பெண்கள் பாதுகாப்பை, அதைத்தான் நாங்கள் கேட்டோம். உங்கள் ஆறுதலையும் 7 லட்சம் உதவித்தொகையும் நாங்கள் கேட்கல. நீங்கள் என்ன புதுசாக வந்து பண்ணிட்டீங்க? இதுவும் ஆட்சி மாற்றம். இந்த மாற்றத்துக்காகவா அவங்கள நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்? இதுக்கு முன்னாடி நடந்த பழைய ஆட்சிகள் என்ன நடந்துட்டுருக்கோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல், அதே தான் இந்த ஆட்சியிலையும் தொடருது. இதில் சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அப்படின்னு வந்த அன்னைக்கே தொடங்கிட்டீங்க. 0% டாலரன்ஸ் ஃபார் விமன் சேஃப்டி அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்களே, அதை பண்ணீங்களா? இல்லையே. அதுக்கு மாறாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த குற்றத்திற்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது என்பது எங்கள் கொள்கை நிலைப்பாடு. ஆனால் எங்கள் பிள்ளைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தால் மரணம் தவிர வேற தண்டனை இல்லை என்பது எங்களின் உறுதியான கொள்கை நிலைப்பாடு. பல முறை பேசிட்டேன். என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுட்டானா போவேன், அழுவேன், ஆதரவு சொல்லுவேன், மாலையை வைப்பேன், எடுத்து புதைக்க கூடாது, நான் வர்ற வரைக்கும் போவேன். எவன் செஞ்சான அவனை முச்சந்தில வச்சு சுட்டு கொன்னு அவனை புதைச்சிட்டு இதை புதடாம. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஏன் கொன்னேன்னு, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 பேரை போட்டேன்னு வச்சுங்க. என் பெண்ணை என் பிள்ளையை தொட்டால் வாயும் நெஞ்சில தொட்டா ஒரே ஒரு தோட்டா காட்டிடுவேன். தாட்டா இவ்வளவுதான். புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். இப்பதான் ஐயா வர்றாரு. பெண்களை 6-7 வயசு 8 வயசு பிள்ளைகளை வன்புணர்வு செய்து கொலை செய்தால் மரண தண்டனை விதிப்போம். 5 வருஷத்துல நிறைய பெண்களை கொண்டு விட்டு போயிட்டான். இப்பதான் ஏன் பின்னாடி சீமான் சொல்றான். அதுக்கு இப்ப கைதற்றியில் அதை பாக்குறாங்கல்ல. அவன் சொல்லும் போது கைதட்டு விடுங்க, அப்ப நாமளும் சொல்லிடுவோம். 5 தலைநகரத்தை பிரிக்கிறேன்னு எல்லாரும் அருமையானது நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்க நினைக்கிறார். அப்பதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி சரியாக இருக்கும், சமபகியத்தில் இருக்கும்னு சொல்றாரு. அப்ப நாமளும் அறிவிச்சிருவோம். தலைநகரம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், நகரம்னு போட்டுருவோம். இப்ப தாண்டாவிங்க பிள்ளைக்கு தமிழ்ல பேர் வைக்கிறதுக்கு வராங்க. ஐயோ ஐயோ, என்ன பெத்த அம்மா. மாத்தணும், சரி செய்யணும். யாருக்கிட்ட நாடு இருக்கணும்? பேரன்பு கொண்டு எவன் தன் மண்ணையும் மக்களையும் காதலிக்கிறானோ, எவன் தன் காட்டையும் மலையையும் ஆறையும் அருவியையும் தன் பூச்சியும் வண்டையும் நேசிக்கிறானோ அவன் கையில நாடு இருக்கணும். அப்பதான் இந்த நாடு நாடா இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும்? சுடுகாடா இருக்கும். அவ்வளவுதான். இது அறிவு சமூகம். எங்கள் கனவை, என் கனவுனா என் கனவு ஒன்றும் இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அதை அவர்கள் எங்கள் தலைவனுக்கு கையளித்தார்கள். அவன் தூக்கி சுமந்தான். பிரபாகரன் சீமானுக்கு கோடி கோடியா காசை கொடுத்தான். காசு ஒத்த பைசா தரல, அவன் சுமந்த கனவை தந்தான். அதை அவன் மகன் தூக்கிட்டு அந்த கனவை உங்களுக்கு பிரிச்சு 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 எப்படி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசியன மக்கள், தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது. நமக்கென்று உலகத்தில் குரல் எழுப்பவோ ஆதரவு கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட ஒரு அடிமை தேசியனத்தின் மக்கள். வழி எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நாம் கிளர்ந்தெழுந்து போராடி நமது உரிமையை மீட்டு பெருமையை காத்து வாழ்வது ஒன்றுதான் வழி. அதற்கு இருக்கிற கடைசி வழி, தலைவனின் ஆயுதம் மிச்சமற்றதை இந்த நிலத்தில் வென்று முடிக்க இருக்கிற கடைசி ஆயுதம் அரசியல் விடுதலை. தலைவனின் கருவி ஆயுதம் விட்டதை அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்தி வெல்வது ஒன்றுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு.